இங்க ஒரு பெரிய பில்லியனருக்கு 3 உதவக்கிற பசங்க இருக்காங்க. அதுல பையன் எப்ப பார்த்தாலும் மோசமான ஐடியாஸ கொண்டு வந்து அதுக்கு பணம் தர சொல்லி கேக்குறான். அவனோட ரெண்டாவது பொண்ணு ஷாப்பிங் பண்றதை மட்டுமே வேலையா வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒண்ணுக்காத ஒருத்தனை கொண்டு வந்து பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி அவனுக்கும் சோறு போட்டுட்டு இருக்கா. அதே நேரத்துல அவனோட மூணாவது பையன் பயங்கரமான பிளே பாயா இருக்கான். இவங்களை பத்தி யோசிச்சு ஒரு நாள் அந்த பணக்கார ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துடுறான். ஆனா அப்பவும் அவங்க 3 பேரும் திருந்தாம ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒருத்தர் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் அவங்க 3 பேரும் வீட்டுல இருக்கப்ப போலீஸ்காரங்க உள்ள நுழைஞ்சிடறாங்க. அப்ப திடீர்னு இங்க வந்து அவங்க அப்பா டாக்ஸ் ஃப்ராட் பண்ணதுக்காக போலீஸ் அவரை தேடிட்டு இருக்கதா சொல்றாரு. சோ இதுக்கு மேல தலைமறைவா தான் வாழ்ந்தாங்கன்னு அவங்க 3 பேரையும் அவங்க பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த இடமே பால் அடைஞ்சு போயிருக்கு. அதை பார்த்ததுமே அவங்க 3 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வேலைக்கு போனாதான் இனிமே சாப்பாடுன்னு அவங்க 3 பேரையும் வேலைக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா சின்ன வயசுல இருந்தே மெத்தனமா வளர்ந்தவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியல. இருந்தாலும் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா கடைசியில தான் தெரியுது அந்த பணக்காரன் அவங்க 3 பேரையும் திருத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிராமாவை பண்ணிருப்பான்.